திமுக காங்கிரஸ் இடையே சலசலப்பை தூண்டி வந்த மாணிக்கம் தாகூர் சற்று முன் அதிரடி கைது. சென்னையில் திடீர் பரபரப்பு. ராகுல் காந்தி எடுத்த அதிரடி முடிவு. மகிழ்ச்சி வெள்ளத்தில் அறிவாலயம். அதாவது தமிழக அரசியலில் காங்கிரஸ் மற்றும் திமுக இடையிலான உட்கட்சி மோதல் என்பது தற்போது மிகப்பெரிய அளவில் வெடித்து வருகிறது. ஒரு பக்கம் அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகளை பலப்படுத்தி வரும் அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளில் இருக்கும் சில கட்சிகள் அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு இடையூறாகவும் இருந்து வருகிறது. குறிப்பாக அதிமுக கட்சியை பொறுத்தவரையில் தேமுதிக கூட்டணிக்கு செல்லும் என்று வெகுவாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக அதிமுக கூட்டணியை நிராகரித்துவிட்டு திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துவிட்டது. இந்த ஒரு நிகழ்வு என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கிறது. ஆனால் அதிமுக கூட்டணிக்கோ இது மிகப்பெரிய பின்னடைவாக மாறியிருக்கிறது. இதேபோல அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்களும் இணைவார் என்ற தகவல் வெளியானது. எப்படியும் அதிமுக கூட்டணி என்பது பாஜக கூட்டணியில்தான் இருக்கிறது. ஆகவே பாஜக சார்பில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. அத்தகைய எதிர்பார்ப்பும் இப்போது பொய்யாகி போனது. ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்களும் தற்போது ஸ்டாலினை சந்தித்து திமுக வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட இவர் திமுக கூட்டணியில் இணைந்து விட்டார் என்பதை இந்த ஒரு சந்திப்பு உறுதி செய்கிறது. இப்படியாக அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் எதிர்பார்த்த ஒரு சிலர் அதிமுக கூட்டணியில் இணையாமல் திமுக கூட்டணியில் இணைந்துவிட்டனர். இதேபோல திமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் பெருவாரியாக யாருமே திமுக கூட்டணியிலிருந்து இதுவரை விலகவில்லை. ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி என்று சொல்வதை விட காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் ஒரு சில கருப்பு ஆடுகள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கருப்பு ஆடுகள் தான் இத்தகைய பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் இருக்கிறது. அதிலும் மிக மிக குறிப்பாக மாணிக்கம் தாகூர் என்ற இந்த ஒரு நபர்தான் காங்கிரஸ் கட்சியை திமுகவிலிருந்து பிரிப்பதற்கு முழு மூச்சாக களமிறங்கிவிட்டார். மாணிக்கம் தாகூர் தான் அடிக்கடி திமுக தலைவர்களை சீண்டுவது போல இவருடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார். குறிப்பாக திமுகவுடன் கூட்டணி எதற்கு என்றும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றும் இத்தகைய கருத்துக்களை நேரடியாக கூறுவது மட்டுமில்லாமல் மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியும் மாணிக்கம் தாகூர் திமுகவுக்கு எதிராக சர்ச்சைகளை கிளப்பி வருகிறார். அதே சமயம் இவருடைய பேச்சுக்களுக்கு காங்கிரஸ் மேலிடம் எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்காமலும் இருந்து வந்தது. இப்படியாக காங்கிரஸ் மேலிடம் எதற்காக மாணிக்கம் தாகூர் மீது நடவடிக்கையை எடுக்கவில்லை என்ற கேள்விக்கு அரசியல் ரீதியாகவும் சில பதில்கள் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் சார்பாக மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட ஒரு சிலரை இப்படி பேச வைத்து தங்களுக்கு தேவையான அதிக சீட்டுகளையும் அல்லது ஆட்சியில் பங்கு என்ற விஷயத்தையும் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு தெரியப்படுத்தவே மாணிக்கம் தாகூரை இப்படியாக பயன்படுத்தியது என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் காங்கிரஸ் மேலிடமான குறிப்பாக ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்டவர்கள் மாணிக்கம் தாகூரின் இத்தகைய பேச்சுக்களை கடுமையாக பர்சனலாகவே கண்டித்துள்ளனர். ஆனாலும் கூட மாணிக்கம் தாகூர் விஜயின் வசம் சென்று விட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே திமுக கூட்டணியை பிரிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக விஜயின் அறிவுறுத்தலின்படியே மாணிக்கம் தாகூர் இத்தகைய முரண்பாடான கருத்துக்களை கூறியிருக்கிறார் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் மாணிக்கம் தாகூர் மீது காங்கிரஸ் மேலிடம் இப்போது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மாணிக்கம் தாகூரின் எம்பி பதவியை பிடுங்கி அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக காங்கிரஸ் மேலிட தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி வருகிறது. அது மட்டுமில்லாமல் இப்படியாக பல ஆண்டுகால நட்பை கெடுக்கும் விதமாக, அதாவது திமுக காங்கிரஸ் கட்சிகளின் பல ஆண்டுகால நட்பை கெடுக்கும் விதமாக நடந்து கொண்டார் மாணிக்கம் தாகூர். அதனால் மாணிக்கம் தாகூரின் பதவியை பிடுங்குவது மட்டுமில்லாமல் இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகிறது. அதே சமயம் மாணிக்கம் தாகூர் கடந்த சில நாட்களாகவே திமுகவின் முக்கிய தலைவர்கள் குறித்து ஒருமையிலும் சில நேரம் ஆபாசமாகவும் பேசியிருக்கிறார். ஆகவே இது குறித்து இவர் மீது புகார்களும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் மாணிக்கம் தாகூர் எப்போது வேண்டுமானாலும் அதிரடியாக கைது செய்யப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது.
மேலும் மாணிக்கம் தாகூர் கைது செய்யப்பட்டால்தான் திமுக காங்கிரசின் கூட்டணி என்பது மீண்டும் பழைய உறவு போல நல்ல உறவாக அமையும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு காரணத்தினாலேயே மாணிக்கம் தாகூர் எப்போது வேண்டுமானாலும் அதிரடியாக கைது செய்யப்படலாம். அதே சமயம் காங்கிரஸ் மேலிடமும் மாணிக்கம் தாகூருக்கு எதிராக பல கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஆகவே இப்போது மாணிக்கம் தாகூரை காப்பாற்றுவதற்கு முக்கிய புள்ளிகள் அரசியலில் யாருமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக மொத்தம் விஜய்க்காக வக்காலத்து வாங்க சென்று இப்போது தன்னுடைய வருங்காலத்தை அழித்து கொண்டு வருகிறார் மாணிக்கம் தாகூர். அது மட்டுமில்லாமல் மாணிக்கம் தாகூர் மட்டுமே திமுகவுக்கு எதிராக பேசி வரவில்லை. இவரோடு சேர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் ஜோதிமணி உள்ளிட்டவர்களும் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியாக கூறி வந்தனர். ஆகவே ஜோதிமணி மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் திமுக தரப்பிலிருந்து எழுந்து வருகிறது. ஆக ஜோதிமணியையும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து மொத்தமாக நீக்குவதற்கும் வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. அதேபோல பிரவீன் சக்கரவர்த்தியையும் காங்கிரசின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்குவதற்கும் வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. ஒருவேளை இவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் உடனடியாக இவர்கள் கைது செய்யப்படுவதற்கும் சூழ்நிலைகள் உருவாகும். ஏனென்றால் மாணிக்கம் தாகூருடன் சேர்ந்து இவர்களும் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை பேச நினைத்து ஒருமையிலும் கொச்சையாகவும் பேசியிருக்கின்றனர். ஆக அது குறித்து இவர்கள் மீது புகார்கள் கொடுக்கப்பட்டால் இவர்களும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகவே இருக்கிறது. ஆக மொத்தம் திமுகவுக்கு எதிராக பேச நினைத்து இப்போது இந்த 3 பேரும் தங்களுடைய பதவிகளையும் செல்வாக்குகளையும் இழந்து சிறைக்கு செல்ல வேண்டி தயாராகிவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே சமயம் இதற்கு பிறகு திமுக காங்கிரசின் கூட்டணி என்பது எப்போது போல் நட்பாகவே தொடர்வதற்கும் எந்த ஒரு தடைகளும் இல்லை என்றே தெரிகிறது. அதற்கு காரணம் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே எப்போதுமே நீண்டகால நட்புறவு என்பது இருந்து வருகிறது. அதற்கு இடையூறாக இருந்த 3 பேர்னா அது இந்த 3 பேர்தான். ஆகவே இவர்கள் இப்போது காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட இருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் இவர்கள் மீது கைது நடவடிக்கையும் பாய இருக்கிறது. அதேபோல இவர்களுக்கு எந்தவித உதவியும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து கிடைக்கப் போவதும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த தண்டனை தான் திமுக மற்றும் காங்கிரசின் உறவை பலப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, நீங்கள் சொல்லுங்க. தொடர்ச்சியாக திமுகவை விமர்சித்து வரும் மாணிக்கம் தாகூரின் செயல்களை பற்றியும், குறிப்பாக மாணிக்கம் தாகூருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியும் சரி திமுகவும் சரி எந்த விதமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.